இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு எந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. ஒரு சில இடங்களில் வந்து பாயிண்ட்ஸாக வந்து பேசி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கமருதீன் வந்து திரும்பவும் வந்து அந்த ஒரு பழைய மேட்ரு வந்து எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி திவ்யா கிட்டே வந்து நான் சொன்னேன். திவ்யாவும் கமருதீனும் நேற்று வந்து அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அதாவது அந்த மகாநதி சீரியலில் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயினாக வந்து நடித்தவங்க தான் அவங்களோட எக்ஸு. பட் வெளியே வந்து எப்படி நியூஸ் போயிருக்கு அப்படின்னா திவ்யா தான் வந்து அவங்க எக்ஸு. ஸோ அவங்க வந்து உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நீ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது தெளிவாக சொல்லு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை வந்து திவ்யா வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வெளியே வந்து நான் தான் உன் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் எந்த ஒரு விஷயம் பேசுகிறதுனாலும் தெளிவாக சொல்லு. அதே மாதிரி இந்த விஷயத்த பேசுகிறதே வந்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து கமருதீன் சொல்லியிருப்பார், இல்லை இங்கே கேமரா இருக்கிறதே வந்து நான் மறந்துட்டு தான் வந்து நான் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா அது ஒரு லெவலுக்கு மேலே நம்ம இங்கே கேமரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அதுதான் சொன்னேன். நான் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து நான் உன் மேலே குற்றம் சொல்கிற மாதிரி வந்து சொல்லலை. ஆனால் அந்த ஒரு பாயிண்ட்டை நீ இங்கே எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லி நீ சொன்னது வந்து எனக்கு ஷாக்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் தான் நிறைய விஷயங்கள் வந்து கமருதீன் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பேசினார். ஸோ டாஸ்க் கொடுத்தது ஒன்று, அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் ஒன்று. ஸோ இப்போ திவ்யாவோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த விஷயத்தை பற்றி பேசாத விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ திரும்ப திரும்ப அதை பேச அது வேறு மாதிரி போகும். ஸோ நீ அதை விட்டுரு. நான் உங்ககிட்ட அதை எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, அது நான் இல்லை அப்படின்றத கிளாரிஃபை பண்ணுறதுக்காக மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை அதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.